திருவண்ணாமலை ஸ்கந்த புராணத்தில் கூறப்படும் தனித்துவமான ஆன்மீக பலன்கள். முன்னுரை. திருவண்ணாமலை என்பது சைவ புராணங்களில் மட்டுமல்ல, ஸ்கந்த புராணத்திலும் மிக உயர்ந்த ஆன்மீக தலமாக போற்றப்படுகிறது. இது வெறும் சிவன் தலம் அல்ல, முருகன் பிறப்பிற்கும் தேவர்களின் விடுதலைக்கும் மனிதனின் உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் காரணமான தலம். ஸ்கந்த புராணம் சொல்கிறது, அருணாச்சலம் ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. 1. அருணாச்சலம் தேவர்கள் கூட தவம் செய்த தலம். ஸ்கந்த புராணத்தில் தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட போது சிவனை அடைய அவர்கள் வந்த இடம் திருவண்ணாமலை. அருணாசல மலையின் அருகே தவம் செய்தாலே சிவ அனுகிரகம் எளிதில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் ஆன்மீக பலன். தவத்திற்கு விரைவான பலன். வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு. தேவையான நேரத்தில் தெய்வ உதவி. 2. முருகன் சக்தி உருவான அடிப்படை நிலம். ஸ்கந்த புராணம் கூறுவது, முருகன் பிறப்பதற்கு முன்பே அவரின் சக்தி அருணாசலத்தில் நிலை கொண்டது. அதனால் தான் திருவண்ணாமலை முருக சக்தியும் சிவ சக்தியும் இணையும் தலமாக பார்க்கப்படுகிறது. இதன் ஆன்மீக பலன். ஆண்மை சக்தி மற்றும் ஞான சக்தி சமநிலை. உடல் மனம் ஆன்மா ஒருங்கிணைப்பு. வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றம். 3. அகங்காரம் அழியும் தலம். ஸ்கந்த புராணத்தில் அசுரர்களின் அழிவு வெளிப்புற யுத்தம் மட்டுமல்ல, அது அகங்காரத்தின் அழிவு. அருணாசலத்தை நினைத்து வழிபடுபவரிடம் நான் என்ற உணர்வு மெதுவாக கரையத் தொடங்கும். இதன் ஆன்மீக பலன். அகங்காரம் குறையும். உறவுகளில் சாந்தம், உள்ளார்ந்த அமைதி. 4. பயம் நீங்கும் வீர சக்தி தலம். முருகன் பயத்தை அழிக்கும் தெய்வம். ஸ்கந்த புராணம் கூறுகிறது, அருணாசல அருகில் செய்த வழிபாடு பயத்தை வேரோடு களைவதாக. இதன் ஆன்மீக பலன். மரண பயம் குறையும். எதிர்கால அச்சம் நீங்கும். வாழ்க்கையில் தைரியம் உருவாகும். 5. கிரிவலம் ஸ்கந்த புராண பார்வை. ஸ்கந்த புராணத்தில் மலையைச் சுற்றுதல் என்பது உள்ளிருக்கும் வட்டத்தை உடைப்பதாக விளக்கப்படுகிறது. முருகன் தத்துவப்படி நீ சுற்றுவது மலையை அல்ல, உன் பழைய எண்ணங்களை. இதன் ஆன்மீக பலன். மனப்பழக்கங்கள் மாறுதல், எதிர்மறை சிந்தனைகள் கரைதல், புதிய வாழ்க்கை பார்வை. 6. குடும்ப தோஷம் நீக்கும் தலம். ஸ்கந்த புராணத்தில் சிவ குடும்பம் ஒரு ஆன்மீக மாதிரியாக விளக்கப்படுகிறது. திருவண்ணாமலை வழிபாடு குடும்பத்தில் நிலவும் மனக்கசப்புகளை சீராக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் ஆன்மீக பலன். குடும்ப ஒற்றுமை, தலைமுறை கர்ம சுமை குறைதல், சாந்தமான இல்ல வாழ்க்கை. 7. குழந்தை பாக்கியம் மற்றும் சந்ததி வளர்ச்சி. முருகன் பிறப்பின் காரணமே தேவர்களின் விடுதலை. அதனால் ஸ்கந்த புராணத்தில் திருவண்ணாமலை வழிபாடு சந்ததி வளர்ச்சிக்கு துணைபுரியும் தலமாக சொல்லப்படுகிறது. இதன் ஆன்மீக பலன். குழந்தை பாக்கியம், சந்ததியில் நல்ல குணங்கள், வம்ச வளர்ச்சி. 8. ஞானமும் வீரியமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் தலம். பல தலங்களில் ஞானம் மட்டும் அல்லது சக்தி மட்டும், ஆனால் திருவண்ணாமலை இரண்டும் ஒருங்கிணையும் அரிய தலம். இதன் ஆன்மீக பலன். அறிவுடன் கூடிய செயல், செயலில் தியானம், வாழ்க்கையில் தெளிவான இலக்கு. 9. ஸ்கந்த புராணம் கூறும் அருணாசல ரகசியம். ஸ்கந்த புராணம் சொல்கிறது, அருணாசலத்தை தேடி வருவோர் அல்ல, அருணாசலத்தால் அழைக்கப்பட்டவர்களே இங்கு வருகிறார்கள். இதன் ஆன்மீக பலன். விதி சரியான பாதைக்கு திரும்புதல், வாழ்க்கை திசை மாறுதல், ஆன்மீக எழுச்சி. முடிவுரை. ஸ்கந்த புராண பார்வையில் திருவண்ணாமலை ஒரு கோயில் அல்ல, ஒரு மாற்றம். முருகன் யுத்தம் செய்தது அசுரர்களுடன் அல்ல, அவன் உன்னுள் இருக்கும் இருளுடன்தான். அருணாசலத்தை அடைந்தவன் தன்னை தானே அடைந்தவன்.